ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து அல்லித்துறையில் இன்று அதிமுகவினர் போராட்டம். திருச்சி மாவட்டம் திருவரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பல ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு திட்டமிட்டு ஏழை எளிய மக்களை வேதனைக்கு ஆளாக்க துடிக்கும் திமுக அரசை கண்டித்தும் இத்திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தியும் திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு, திருச்சி மாநகர் ஆகிய மாவட்டங்கள் சார்பில் திருச்சி அல்லித்துறை அண்ணா திடலில் அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏ, அதிமுக அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதி, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பி குமார், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஜே சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர்கள் ரத்தினவேல், வளர்மதி மனோகரன், முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, அண்ணாவி, பூனாட்சி, நல்லுசாமி, முன்னாள் எம்எல்ஏக்கள் சின்னசாமி, பாலன், பரமேஸ்வரி முருகன், சந்திரசேகர், மல்லிகா சின்னசாமி, இந்திரா காந்தி, எம்ஜிஆர் இளைஞர் அணி மாநில இணை செயலாளர் பொன் டோண்ட செல்வராஜ், ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளர்கள் அரவிந்தன், ஜோதிவாணன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் கே சி பரமசிவம், சுப்பு, ஏ சுப்பிரமணியன் மற்றும் திருச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் சங்கர் ராமன் அறிக்கை. 100 யூனிட் கரண்ட் நம்மளோட இருக்குது. அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் இன்னும் நம்ம ஏழை பொண்ணு கழுத்துல தொங்குது. எண்ணி பாருங்க, உண்டா இல்லையா? அம்மா கொடுத்த மிக்சி, கிரைண்டர், ஃபேனு இன்னைக்கு நமக்காக காத்து கொடுக்குது. இன்னைக்கு நமக்கு ஓடிட்டு இருக்கு. கேட்டோமா? கேட்காமல் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கேட்டு போராடி கதவை தட்டி ஓங்கி உறக்க சொன்னாலும் கிடைக்காத ஆட்சி இந்த திமுகவுடைய ஆட்சி. ஏன் இதே இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மந்திரி நேரு அவர்கள் இந்த உணர்வு புரியாதா? இந்த மக்களுடைய வேலை தெரியாதா? ஏன் இந்த 24 பஞ்சாயத்தையும் கொண்டு மாநகரையோடு இணைப்பதால் என்ன பயன் என்று கேட்டார. இன்னைக்கு அழகா சொன்னார் அண்ணன் குமார் அவர்கள். 594 கொலை இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்கிறது, ஜெயக்குமார் கொலை நடக்கிறது. எல்லாம் கள்ளச்சாராயத்தால 70க்கும் மேற்பட்டவர்கள் இறக்கிறார்கள். எல்லாத்தையும் வேர்வையை துடைப்பதை போல மு.க. ஸ்டாலின் துடைத்தெறிந்து விட்டு அவர் பாட்டில் ஜம்முன்னு வர்றாரு, ஜிம்முன்னு போறாரு. தயவு செய்து எண்ணி பாருங்க. வாழ்க்கை, நம்முடைய ஜீவனம், நம்முடைய மண்ணு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு. தயவு செய்து மக்களை அண்ணன் அவர்கள் விரிவாக பேசுவார்கள். நேரம் காலம் கருதி உரையை சுருத்திக் கொள்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி நீங்கள் எந்த காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நீங்கள் இதய சிம்மாசனத்தில் நீங்கள் வைத்து அழகு பார்க்க வேண்டும். எது எப்ப மழை வந்தாலும், வெயில் வந்தாலும், புயல் வந்தாலும் நம்முடைய வாக்கு ரெட்டலைக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுதான் இந்த தொகுதியுடைய பெருமை. தயவு செய்து எந்த காலத்திலும் எந்த தேர்தல் வந்தாலும், அது உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் சரி, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மாவுக்காக, புரட்சி தலைவருக்காக, தொகுதிக்கு திட்டங்களை அள்ளி கொடுத்த அம்மாவிற்காக கேட்டு பெற்ற இங்கே மரியாதைக்குரிய பரஞ்சோதி போன்றவர்கள் திட்டங்களை கேட்டு பெற்றார்கள் இந்த தொகுதிக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்து வரும் காலத்தில் நாம் விசுவாசமாக இருப்போம். இன்னைக்கும் போராடுறோம், நாளைக்கும் போராடுறோம், நாளைக்கும் போராடுவோம். போராடக்கூடிய பலம் அதிமுக என்ற இயக்கத்திற்கு தைரியத்தோடு இருக்கிறது, தெம்போடு இருக்கிறது. நம்மளை வழிநடத்துவதற்கு எடப்பாடியார் என்ற ஒரு கம்பீரமான தலைவர் இன்றைக்கு பெற்றிருக்கின்றோம். இதில் எண்ணி பாருங்கள். தங்கமணி போன்றவர்கள் இந்த திருச்சி மண்ணுடைய வாசனை உணர்ந்தவர்கள், உடைய உணர்வை புரிந்தவர்கள். ஒரு விஷயத்தை சொன்னா உடனே அடுத்த நாள் நடக்கும். இன்னைக்கு என்ன கதவை தட்டினாலும் நடக்காது. அதுதான் இன்றைக்கு நேரு தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே மாநகராட்சி அவருடைய பகுதியில், அவருடைய தொகுதியில் கூட பாதாள சாக்கடை ரோட போடுறதுக்கு வழியை காணும். இந்த பஞ்சாயத்தெல்லாம் சேர்த்து விட்டு எப்போ ரோட போடுறது, எப்போ பாலங்கடை? பஞ்சாயத்து தலைவர் பதவி போச்சு, துணைத் தலைவர் பதவி போச்சு, ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவி போச்சு, ஒரு வீட்டு ரசீது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு போச்சு, விஓ போச்சு, ஆர்ஐ போச்சு, எல்லாம் போச்சு. மாநகராட்சி 100 நாள் வேலையும் போச்சு. மனசு கையில் நீங்க அக்காலாம் பயமா இருக்கு, 2 ரத்தம் முக்கிச்சு தோட வேலை போட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அசதினா அதையும் திமுக கழட்டிட்டு விட்டுருவோம். தயவு செய்து போறப்ப கவனமாக கூட போங்க. கட்சி இப்படி வச்சுக்கோங்க, மாஸ்க் போடுற மாதிரி. இதான் இந்த ஆட்சியோட நிலைமை.
இன்னைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர். இன்னைக்கு அவர் கைது செய்து இன்றைக்கு அவர் சிறையில் அடைக்கப்படும் சாதாரண சிவில் கேஸ், இன்றைக்கு கிரிமினல் கேஸாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் அங்கே வந்து பார்ப்பதாக இருந்தது. அதற்காக அதை தவிர்க்க வேண்டுவதற்காக சூழ்ச்சி செய்து இன்றைக்கு அவர்கள் கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு அதிகார துஷ்பிரயோக ஆட்சி நடந்து கொண்டிருப்பதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதற்கான முத்தாய்ப்பாக பரஞ்சோதி அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற குமார் அவர்கள் சீனிவாசன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி ஓங்கி ஒழிப்போம், குரல் கொடுப்போம், அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் அமைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் தங்கமணி அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.